உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நம்ம பதிவுகள்லாம் பார்க்கிற ஆதரவு தெரிவிக்கிற உலகத்தில் இருக்கும் உலக நாடு கண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றி. எப்பொழுதுமே மனதின் நீளம் வாழ்வின் நீளம். தம்பி வினோத் அடிக்கடி சொல்வேன், மனதின் நீளம் வாழ்வின் நீளம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகம் ஃபுல்லா போகும். நாம் முதல்ல நம்மளை நம்பணும், அதான் விஷயம். அதற்கு யாருடைய அருள் வேணும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானுடைய அருள் வேண்டும். என்றுமே நண்பர்களே, குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருட குரு பயிற்சி பத்தி நம்ம பேச போறோம். மே 14 நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார். இந்த குரு பயிற்சியினால் கொட்டி கொடுக்க போகும் குரு பார்த்தால் அவ்வளவுதான், குறையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையோட இந்த பதிவை தொடங்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சனி எப்பொழுதுமே நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இதை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் நம்ம சேனல் தான் சேர்த்துச்சு. அவ்வகையில குரு பார்த்தாச்சு, இனி என்ன குறை? இந்த வார்த்தைகளும் ரீச் ஆகணும். காரணம் என்னன்னா, சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்குவார், ராகு நினைத்தால் வாழ்வில் ஏற்றங்களை தருவார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். காரணம் என்னன்னா, விஸ்வாமித்திரர் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கத்தையே படைத்தார், புராணங்கள் சொல்லுகிறது. ஒரு குரு நினைத்தால் தன் வலிமையால் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்க முடியும். அப்போ மிதுனத்தில் வருகின்ற குரு என்பது புதனுடைய வீட்டிற்கு வருகின்ற குரு. புதன்னா யாரு? டிஜிட்டல் கார்டுங்கிறது வேத சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம். இன்னோவேஷன்ஸ், நியூ இன்னோவேஷன்ஸ், புதிய திங்கிங், புதிய பாசிபிலிட்டிஸ். இந்த வருடமே இளைஞர்களுக்கான வருடம், இளமைக்கான வருடம். இளைஞர்களுக்கான வருடம்ங்கிறத விட இளமைக்கான வருடம். என்ன வித்தியாசம்னா, புதுமை சிந்தனைகள் பிறக்க போகிறதே, அப்ப இது இளமைக்கான வருடம் தானே. அப்போ நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ் மிதுனத்துல வருகின்ற குரு தருகிறார். குரு டிஜிட்டல் கார்டு என்பதால் உங்க பிசினஸ் எப்படிலாம் டெவலப் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் குரு சப்போர்ட் பண்ண போறார். இந்த வருடமே எங்கு திரும்பினும் குருவின் பார்வை. காரணம், இந்த கார்னர்ல குரு, இந்த கார்னர்ல சனி, இப்படி ஃபுல்லா ரவுண்டா பாத்துறாங்க, எல்லாரையும் பாத்துறாங்க ஆவரேஜா. அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. கல்வியில் ஒரு சாதனைகள். பசங்க ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் தாண்டி விர்ச்சுவல் கிளாஸ்ங்கிற லெவலுக்கு, அந்த கிளாஸ்க்குள்ளேயே போய், அதாவது ஒரு மீடியா மாதிரி வரும், அதுக்குள்ளேயே போய் ஆப்பிரிக்கா போய் அந்த சஹாராவிற்கு சென்று பாலைவனத்தை தொட்டு பார்த்து விட்டு திரும்ப போகிறார்கள் மாணவர்கள். விர்ச்சுவலா ஏஐ உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது. இந்த ஒரு வருடம் VR என்று சொல்லக்கூடியதை ஆட்சி செய்ய போகிறது. இந்த வருடமே உங்களுக்கு ஒரு இன்னோவேஷன்ஸ்க்கான வருடமாக இருக்கும். ஆக இந்த குரு பயிற்சி யார் யாருக்கெல்லாம் குபேர வளங்களை தருகிறது, யார் யார் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே குரு. அப்போ குரு வர்றதுக்காக காத்திருந்தீங்க. சும்மாலாம் கிடையாது சார், எத்தனை நாள் காத்திருப்பு. ராசியில இந்த குரு வர்றதுக்காக 11க்கு வந்தார், வக்கரமாய் உட்காந்துட்டார். அப்பயாவது லாபத்தை தருவாருன்னு பார்த்தீங்க, கொடுக்கல. 10லே குரு வந்தார், பதவி பறி போகும். 2022 போயிடுச்சு பதவி. 10லே குரு வந்தா பதவி பறி போகும். எவ்வளவோ 10ல குரு வந்தால் போச்சு. அப்போ 11க்கு வந்தார், 12க்கு வந்தார், 12ஆம் இடமாகப்பட்ட விரயஸ்தானத்துக்கு, சுப விரயத்துக்கு வந்தார். குழந்தை, கல்யாணம் எல்லாம் ஏற்பட்டுச்சு. இப்போ 1ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். 1ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய உடம்பு. இந்த ராசியிலே குரு அமரும் பொழுது குரு வியாபித்து விடுகிறார் உடம்பெல்லாம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த உடலே கஷேத்திரம், உயிரே ஆன்மா. உடலே கஷேத்திரம், உயிரே கடவுள். அப்போ இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீபம் யாரு? கடவுள். உடம்பு கஷேத்திரம். ஓகே. சோ அப்போ உடம்பு 5, 7, 9 குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானம், சொத்து எல்லாத்தையும் குரு பார்க்கிறார். 7ஆம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். உலகத்திலேயே குருவுக்கு மட்டும்தான் இத்தனை சிறப்பான பலன்கள் எல்லாம் உண்டு. 5 பார்த்துட்டார், குழந்தை பிராப்தியை கொடுத்துட்டார். 7 பார்த்துட்டார், திருமண பிராப்தியை தரார். ஒரு மனிதன் வாழ்வில் நடக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள். நீங்க என்னதான் பண்ணுங்களேன், நீங்க என்னதான் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஆணுடைய விஷயம், ஒரு பெண்ணுடைய விஷயம் சேர்த்து வைங்களேன்,
அறிவியல் வென்றுச்சுன்னு வைங்களேன், வெல்ல முடியாது. அதுக்குள்ள உயிருங்கிற காத்து வந்தாதான் அது அசையும், அப்பதான் அது குழந்தை. அப்போ அறிவியலை ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால ஜெயிக்க முடியாது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 5, 7, 9 குரு பார்த்தால், குரு 5 பார்த்துட்டா குழந்தை பிறந்துடும். 7 பார்க்கும்போது கல்யாணம் நடக்கும். இங்க நிறைய பேர் இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்காமே வாழ்றது. இப்ப எனக்கு வர்ற லேட்டஸ்ட் கால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கால்ஸா இருக்கு. வணக்கம் சார், நானும் வெறும் ஒரு 4-5 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, அது ஓகேவா? இல்லைம்மா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களே, அவரை தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இல்லை அவர் ரிலேஷன்ஷிப் சார், கல்யாணம் பண்ணிக்க போகிறது இன்னொருத்தரை பார்த்துருக்காங்க, அது செட் ஆகுமா? யாரும் அவன் கண்டுபிடிச்சது இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பு? நான் நண்பர்கள்ட்ட தான் சொல்கிறேன், ஜென்ரேஷன் கேப் எப்படி மாறி போச்சு. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, கல்யாணம் பண்ணிக்காமையே வாழ்கிறது, இதெல்லாம் என்ன ஒரு பெரிய பெருமைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது நண்பர்களே. போக சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது பேர் தான் வாழ்க்கை. வாழ்க்கை அப்படிங்கிறதே நம்ம ரொம்ப அது பேர்டன் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை வேற வீட்டுக்கு போய் என்ன ஒருத்தரை என்னமோ அவங்கள தூக்கி சுமக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களும் உங்கள் மனைவியும் ஒரு நல்ல ரூம்மேட்ஸ், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க வாழ்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறீங்க. அவங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தம்பிகிட்ட காலைல என்ன சொன்னீங்க கேளுங்க, வரும்போது சாப்பாடு வேண்டு வந்துருங்க, மனைவி தூங்குறா, எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு பாருங்க. அவங்களுடைய எல்லைகளுக்கு மரியாதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மரியாதை அவங்க கொடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுறது, எழுப்பி விட்டு எனக்கு நீ சமைச்சே ஆகணும்னு சொல்லும்போது தான் பிரச்சனை. இந்த மாதிரிலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்கிறார். இந்த மாதிரியான நீங்க லவ்னு நினைக்கிறதெல்லாம் லவ் கிடையாது, உண்மையிலே லவ் வேற. நீங்க எதெல்லாம் திருமண வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் திருமண வாழ்க்கை கிடையாது. திருமண வாழ்க்கைன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, அதுதான் திருமண வாழ்க்கை. புதுசா கண்டுபிடிக்காதீங்க. அப்போ இப்படி நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் அப்படி காத்து வாக்கிலே லவ் பண்ணலாம், காத்து வாக்கிலே நம்ம பழகிக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் உடச்சு ஆக்கி விட்டுறாதீங்க, நாமெல்லாம் மனிதர்கள். ஸோ அப்ப அடுத்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்களை அதிகப்படுத்துகிறார், திடீர் அதிர்ஷ்டம். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, குழந்தை கொடுத்துட்டார், திருமண வாழ்க்கையை கொடுத்துட்டார், ஆனா உடம்புல குரு உட்கார்ந்தா குருவுக்கு ஒரு கெட்ட பலன் என்னன்னா, உடம்புல குரு இருந்தார்னா ராசியில இருக்கக்கூடிய குரு உடலை கெடுப்பார் என்பது விதி. அதுல லிவர், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குவார். யாராவது தீர்த்தவாரி பழக்கம் இருந்ததுன்னா தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. இந்த ஜோதிட உலகத்திலேயே நான் மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஓடி ஓடி சொல்லிட்டு இருக்கேன். டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, கெட்ட பழக்கங்கள் பழகாதீங்க, குடும்ப உறவுகள்கிட்ட சந்தோஷமா இருங்கன்னா நான் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தயவுசெய்து இந்த பழக்கம் இருந்தால் கீழே போட்டுருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு என்ன தருகிறார், உங்களுக்கு எப்படி செய்து பார்த்தாலும் ஒரு வகையில் பாதகாதிபதி அவர். அதனால அவர் கடுமையாக உங்களை தண்டிப்பார். தீய பழக்கங்கள் இருந்தால் விட்டுருங்க, அல்லது உடலை வைத்த கெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பண்றதா இருந்தா விட்டுருங்க. சில பேர் இப்பெல்லாம் காட்டுக்கு போறீங்க, காட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு காட்டுல ஒரு கூடாரம் மாதிரி போட்டுக்கிட்டு என்ன பண்றீங்க, இந்த மாதிரி பெரிய டிஸ்கவரி சேனல்ல வேலை செய்யறதா உங்களுக்கு நினப்பு. அங்க போய் உட்காந்துட்டு இப்ப பாக்குற நண்பர்களே, காட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்க நண்பர்களே, எதையாவது பிடிச்ச அரணையை பிடிச்சி திங்கிறது, பள்ளி பிடிச்சி திங்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. அதை பண்றாங்கன்னா அவங்க ட்ரைன்டு, அவங்க பண்றாங்க. நம்மளும் அது மாதிரி பண்றதா நினைச்சு உயிருக்கு ஆபத்தாயிடும். வைத்த கெடுக்கக்கூடிய எந்த விஷயங்களும் பண்ணாதீங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே மாறப்போகிறது. 5 பார்த்துட்டார், 7 பார்த்துட்டார், திருமண வாழ்வுக்கான அர்த்தம் கிடைக்க போகிறது. போங்க, போய் ஜாலியா இருங்க. எதா இருந்தாலும் மனைவியை லவ் பண்ணுங்க. அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கொட்டி கொடுக்க வருகிறார் குரு பகவான். அப்படியே அள்ளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய செயல்பாடுகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. இவ்வளவு நாளா நம்ம குரு நம்மகிட்ட வந்துட்டாருன்னா நமக்கு வெற்றி உண்டு, நம்ம குரு நமக்கு எப்போ வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம குருவாக, அதாவது காலபுருஷன் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், காலபுருஷன் ராசிக்கு 2ல் அமர்ந்தவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் இப்போ ஜென்ம குருவாக உள்ளவர். இவர் என்ன பண்ண போறாருன்னா உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறார், அள்ளி கொடுக்க போகிறார், ரெண்டுமே செய்ய போறார். எதை நீங்கள் எடுத்துக்கிற போறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு. ஓகேவா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடகடன்னு முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்காரு. ஸோ இதை தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஜென்மத்தில் குரு வந்துட்டார், உண்மைதான், ஜென்ம குரு. இது என்ன சொல்லுவோம்னா, குரு பகவான் ராசியில் எந்த ராசியில் அவர் அமர்ந்தாலும் சரி,
அவரே அவருடைய ராசியிலே அமர்ந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இயற்கையாகவே உண்டு. ஆனால் குருவோட விஷயத்தை நம்ம எடுக்க போகிற செயல்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு சூப்பரான பலன்கள் கொடுப்பார். சனி பகவான் ஒரு ராசிக்கு பார்வை கொடுத்தாருன்னா அதை வச்சு செஞ்சிருவார். அமர்ந்த இடத்த டிஸ்டர்ப் அதிகமாக பண்ண மாட்டார். ஆனால் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, அமர்ந்த இடத்த கொஞ்சம் நான் இருக்கேன், நான் இருக்கும்போது நீ கரெக்டாக இருக்கணும். என்ன செய்வார், நான் உன் இடத்துல இருக்கேன், நான் இருக்கும்போது தவறுகளை செய்து விடாதே, நேர்மையான விஷயத்த செய், தவறான செயல்பாடுகளுக்கு போகாத, மற்றவங்க உன்னை ஆசைகளை தூண்டினாலும் நீ உன்னை நிதானப்படுத்திக்கோ. இது குருவோட பொதுவான பண்பு. அதை தான் குரு பகவான் செய்ய போகிறார். இப்போ உங்கள் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆசிரியர் இருக்காருன்னா, நீங்கள் அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய எல்லா படிப்புகளுக்குமே ஒரு ஆசிரியர் வேணும். ஆசிரியர் இல்லாத, அதாவது குரு இல்லாத உபதேசம், அந்த உபதேசம் என்றைக்குமே வெற்றி பெறாது. இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு குரு பகவான் நம்மளுடைய ஆசிரியர் நம்ம கூட உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் நம்ம படிக்கிற இடத்துல நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம், ஆஹா குரு நம்ம பக்கத்தில் நம்ம குரு உட்காந்துருக்காரு, நம்ம கொஞ்சம் யோசித்து செய்வோம், அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற யோசனை நமக்கு வரும்ல. அந்த யோசனைகளை நம்ம இப்போ குரு பகவானையுமே நம்ம குருவாக எடுத்துக்கணும். அப்போ கொஞ்சம் நிதானமாக, அவசரப்படாமல், ஓகேவா? ஸோ தவறான செயல்பாடுக்கு போகாமல் நீங்கள் செயல்பட்டுட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக கிடைக்க போகுது. கொட்டி கொடுப்பார், அதில் எந்த மாற்றம் முடியாது. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்குது. இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது தடையாகவே இருக்குது. எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் கவலையும் இருக்குன்னா, திருமணம் முடிச்சுட்டு குழந்தை பாக்கியத்துக்காக கவலைப்படுகின்ற நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு குரு பகவான் மூலமாக ஏற்பட போகுது. உங்களுடைய தாத்தா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அப்பாவோட அப்பா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்குது, விரயம் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா அந்த டிஸ்டர்பன்ஸை உடச்சி கொடுக்க போகிறார். இன்னொரு விஷயம், நிம்மதியான தூக்கம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வேகமான தூக்கம் வச்சுக்கணும். ஏன்னா சனி பகவான் 12 பார்க்காரு. காலதாமதமாக தூங்குனீங்கன்னா உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்டான நேரத்தை தூங்கிட்டீங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்குங்கிறது உறுதியான விஷயம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருந்தார். இந்த கேது பகவான் வேறு அமர்ந்து இந்த 1.5 வருஷமாக சுகம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, எனக்கு சந்தோஷமே கிடைக்கல, நான் காட்டு சுற்றுறேன் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருப்பார். வண்டி வாகனங்கள் பழுதாகிக்கிட்டே இருந்திருக்கும். எந்த வண்டி ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வச்சுருக்கோம். எந்த கார் வச்சுருந்தாலும் சரி, பைக் வச்சுருந்தாலும் சரி, எந்த வண்டி வச்சுருந்தாலும் நான் வண்டிக்காக ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலையை கொடுத்துருக்கலாம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கலாம், அம்மாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் அவருங்க கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? ஸோ அப்போ நடந்திருக்கும் போது குரு பகவான் வேறு 12ஆம் இடத்துல உட்காந்து தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை கொடுத்துருப்பாரு. ஸோ விரைய செலவை கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் மாறப்போகுதுன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக மே மாதத்துக்கு மேலே குரு பயிற்சியும் ஏற்படுது, ராகு கேது பயிற்சியும் இந்த வருஷத்தில் ஏற்படுது. ஸோ அப்போ உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலை உறுதியாக உருவாக போகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புத்தி தெளிவாகும், நிதானமான முடிவெடுப்பீங்க. குரு வேற ராசியில் உட்காந்துருக்கனால நிதானமான முடிவெடுப்பீங்க. இவ்வளவு நாளாக உங்களை குழப்பி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணி, உங்களை புரிய விடாமல் நீங்கள் அதாவது தெளிய அடிப்போமாங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களை குழப்பி விட்டு பலவடையும் தெரிய வச்சு, திரும்பி குழப்பி விட்டு தெரிய வச்சு அடித்த உங்களுடன் இருந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இந்த காலகட்டத்தை ஏற்படுத்திக்கலாம். அதே போல் திருமணம் நடப்பதற்கான பாக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் முடிப்பதற்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு இது சாதகமான சூழ்நிலை. இதில் உங்களுடைய பார்ட்னரோட ஜாதகமும் சாதகமாக இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் இருக்குங்கிறது 100% நம்ம இந்த 20% 100% சொல்லலாம். இதுதான் உண்மை. அப்போ காதல் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், காதல் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குன்னா
நம்ம அந்த விஷயத்தை என்ன பண்ணணும், கரெக்டாக செக் பண்ணிக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டீங்கன்னா காதல் சிறப்பாக இருக்காங்கிறத உறுதிப்படுத்த முடியும். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கார். 9ஆம் இடம்ங்கிறது தான் என்ன சொல்லுவோம், உங்களுடைய அப்பா. யாரு? உங்களுடைய அப்பா. அப்போ உங்களுடைய அப்பா மூலமாக உள்ள பிரச்சனைகள், அப்பாவுக்கும் உங்களுக்குள்ள பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் அந்த பிரச்சனை சாதகமாக முடியும். இல்லை அப்பா மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணினாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்பா மகன், அப்பா மகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த உறவு பாண்டிங் சூப்பராக இருக்கும். இனிமேல் நீங்கள் உங்கள் அப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. உங்கள் அப்பா உங்கள் மேலே அளவு கடந்த பிரியத்தை காட்டுவாங்க. அப்பானாலே பிரியம்தான். இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களை மனதார செய்கிற ஒரு உன்னதமான தெய்வங்கள்னா நம்மளை பெற்ற தாயும் தகப்பன் தான். இதில் எந்த ராசிக்குமே இதில் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளை இந்த பூமி கொண்டு வந்தது இறைவனாக இருந்தாலும் அந்த இறைவன் வழி நடத்தியது யார்? நம்மளுடைய அம்மாவையும் அப்பாவையும் தான். ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம வெற்றி பெறுவோம். ஸோ இந்த வருடம் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அம்மாவுக்கும் சூப்பராக இருக்க போது, அப்பாவுக்கும் சூப்பராக இருக்க போது, அதன் மூலமாக நீங்களும் சூப்பராக இருக்க போகிறீங்க. குழந்தைகளும் சிறப்பாக இருக்க போகிறாங்க. மகிழ்ச்சிகளை மட்டும் அதிகமாக சந்திப்பீர்கள். எதிரிகள் தொழிலிருந்து விடுபெறுவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய இந்த கோச்சார ரீதியான பலன்களை பற்றி நம்ம சொல்லிட்டோம். உங்களுடைய சுய ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமோ விருப்பமோ இருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபோன் எடுக்கலைன்னா நான் கன்சல்டிங் பண்ணியிருப்பேன். அதனால் நான் ஜாதகம் பார்க்கும்போது மேக்ஸிமம் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. உங்களுக்கான டயத்தை ஒதுக்கி கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாம். வணிகத்திறனும் கொண்ட மிதுன ராசிக்காரர்கள், எப்பயும் முகத்தில் புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மகுரு வரப்போகிறாரு. ஜென்மகுரு என்ன பண்ணுவார்? ஜென்மகுரு வனத்தில் விட்டுருவார். அதுதான் நம்ம ஜோதிட மொழி. ஆகா, நமக்கு காலம் இப்படி ஆரம்பிச்சிருச்சான்னு பயப்படாதீங்க. சாஸ்திரப்படி சொன்ன விதியை சொன்னேன் உங்களுக்கு. ஆனால் குரு உங்களுக்கு நல்லதாக செய்ய போகிறாரு. அவர் நல்லது செய்கிறதுக்கு காரணம் இருக்குது. அது என்ன காரணங்களை நான் பின்னாடி விளக்குறேன். என்ன மாதிரி நல்லது செய்ய போகிறாருன்னு சொல்ல வரேன். நிச்சயமான முறையில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அது நல்ல மாற்றமாக இருக்க போகுது. அது குரு வரலாறு நடக்க போகுது. குரு மே மாதம் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பயிற்சி ஆகிறாரு. பயிற்சியாகி ரிஷப ராசிலேருந்து உங்கள் மிதுன ராசிக்கு ஜென்ம ராசிக்கு அமர போகிறாரு. ஜென்ம குரு பொதுவாக கண்ணை கட்டி காட்டில் விடுற மாதிரி கதை தான். இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு மே 11ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி உங்கள் ஜென்ம குருவாக வரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே தருவார் அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முக்கியமான காரணம் ஏப்ரல் 26ஆம் தேதி வாக்கிய கணிதப்படி நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிகள். இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சாதக பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. ராகு பார்த்திங்கன்னா அனைத்து நவகிரகங்கள்லேயும் வலுவான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு தான். நிழல் கிரகமான ராகுவை போல் வலுவான தான் கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை வலுவாக நல்லதோ கெட்டதோ அதை வலுவாக செய்யக்கூடியது யாருன்னு பார்த்திங்கன்னா ராகு தான். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான, சூரியனை காட்டிலும் பவர்ஃபுல். சூரியனுடைய அந்த ஒளியவே நமக்கு வரவிடாமல் பூமிக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்ற நிழல் கிரகமான அந்த ராகுவுடைய வலிமையை பற்றி நான் உங்களுக்கு இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது நிறைய பேசலாம். சொல்கிறதுனா நிறைய சொல்லலாம். ஆனால் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ராகு ரொம்ப வலுவான கிரகம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த ராகு உங்களுக்கு சாதக பலனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏப்ரல் 26ஆம் தேதியிலேருந்து ராகுவுடைய நிலை பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 9ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையோட உங்கள் ஜென்மத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பார்வையோட ராகு இயங்க போகிறாரு. ராகு குரு இணைவு கோடீஸ்வர யோகம் அப்படின்றது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்க விதி. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு தன்னோட தொடர்பில் வரக்கூடிய கிரகங்கள் எதுவாயினும் அதனுடைய தன்மைகளை மல்டிபிள் பண்ணி கொடுப்பார். இப்போ இங்கே குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் காரகனாக வர்றாரு, 7ஆம் இடத்து அதிபதியாக வர்றாரு. அப்போ 2 ஆதிபத்தியம் குரு மிதுன ராசிக்கு எடுக்கிறாரு. என்னென்னா, ஒன்று 7ஆம் இடம், இன்னொன்று 10ஆம் இடம். அப்போ இது நாள் வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடைகள், பொருளாதார பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் ராகுவோடைய தொடர்புடைய குரு மாற்றி நல்ல பலன்களாக நல்ல மாற்றங்களாக தடைகளெல்லாம் போக்கி உங்களுக்கு இருந்த இப்போ நீங்கள் நினச்ச விஷயத்த செய்கிறதுக்கு இருந்த பொருளாதார தடைகளையும் உடைச்சி பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. பொதுவாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குருவும் ராகுவும் இணைஞ்சிட்டாங்கனாலே பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுரும், கோடீஸ்வர யோகம் ஏற்பட்டுரும். அப்படி இருக்கிற இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் 10ஆம் இடத்துக்கு அதிபதி வரக்கூடிய குரு பகவான் லக்ன ராசியில் உட்கார்றாரு. அவருக்கு திரிகோணத்தில் 9ஆம் இடத்துல ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு அமர போகிறாரு.
ஸோ இப்படி அமரும்போது ராகு குரு தொடர்பு வந்துருச்சு அப்படின்னாலே வந்து நீங்கள் தொழில் சார்ந்து செய்ய நினைச்ச விஷயங்களை சாதனைகளை செய்கிறதுக்கு ஒரு உகந்த காலம் அப்படின்றத சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கும் குரு தான் அதிபதி, உங்களுடைய வாழ்க்கைக்கும் குரு தான் அதிபதி, தனிப்பட்ட வாழ்க்கைக்கும். அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு 20 நாள் வரைக்கும் இருந்துட்டு வந்த இந்த தடைகளையும் வந்து போக்கி உங்கள் குடும்ப அமைப்புகள்லையும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை சூழல் அனுபவிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான யோகங்களை ராகுவும் குருவும் சேர்ந்து தரப்போகிறாங்க அப்படின்றது தான் இந்த குரு பயிற்சி பலனாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசிக்கு யோகரான சனி பகவான் போய் உட்காந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கூட சேர்ந்து சுக்கிரன் இருக்கார். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் அங்கே மீன ராசியில் தான் இருக்கார். இந்த சனி மற்றும் சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் குரு வந்திருக்காரு. அப்படின்னும் போது ஜென்மகுரு நன்மையை தான் செய்யும். பொதுவாக வந்து ஜென்மகுரு எல்லாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜென்மகுருன்னா அது கெட்ட பலன் தானே செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை மட்டும் எடுத்தோம்னா கெட்ட பலன் தான். ஆனால் இது அதோட தொடர்புடைய கிரகங்கள் சனி, சுக்கிரன், ராகு இவங்கெல்லாம் வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது வந்து இந்த ஜென்மகுரு இனி வரப்போகிற மே மாதம் 11ஆம் தேதி உங்கள் ராசியில் வந்து உட்காரக்கூடிய ஜென்மகுரு உங்களுக்கு முழுமையான யோகங்களை மட்டுமே கொடுப்பாரு அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு யோகஸ்தானமாக 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. யோகஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் குரு பார்வை கிடச்சிச்சுன்னா நீங்கள் எதை பற்றி கவலைப்படணும், எதை பற்றியுமே வருத்தப்பட வேணாம். தைரியமாக சந்தோஷமாக மனசில் பட்டதை தைரியமாக செஞ்சுட்டு மகிழ்ச்சியோடு இருங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். எப்பயுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு உற்ற தெய்வம் மகாலட்சுமி, மகாவிஷ்ணு தான். வாரம் நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் இல்லை புதன்கிழமை தோறும் விஷ்ணு வழிபட்டுவாங்க. திருமண தடை இருக்கிறவங்க வந்து வியாழக்கிழமையில் போய் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் எல்லா சிக்கல்களும் தீர்ந்து ஒரு சுபிட்சமான ஒரு சுகமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுன்றதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கோச்சார கிரகங்கள் அதாவது சனி, ராகு, கேது இவங்க எல்லாருமே ஒரு நல்ல நிலையிலேருந்து உங்களுக்கு வந்து நல்ல யோக பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. ஆனால் நீங்களும் அதே மன மகிழ்ச்சியோட அந்த நல்ல பலன்களை பெறுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். அதுக்கு குருவும் ராகுவும் சனியும் மிகப்பெரிய துணையாக இருந்துட்டு இருக்காங்கன்றதை சொல்லிக்கிறேன். இதை தாண்டி உங்களுடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில், எதிர்காலத்தை திட்டமிடுறதில் உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறேன். சனியை பற்றியோ ராகுவை பற்றியோ குருவை பற்றியோ கவலைப்படாதீங்க. மீண்டும் சொல்கிறேன், கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பான யோக பலன்களை தயாராகிட்டாங்க. நீங்க அதை அனுபவிக்கிறதுக்கு தயாராகிக்கங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் விரைய ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கே வர்றார். எல்லாருமே மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப ஆவலோட இருப்பீங்க. இந்த குரு பயிற்சினால நமக்கு நிறைய ஒரு நன்மைகள் நடக்க போகுது. எல்லாரோடைய கணிப்புமே பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குரு உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால அப்படி செஞ்சிருவாரு, இப்படி செஞ்சிருவாரு, அவரு உங்களுக்கு கோடியை கொடுக்க போறாரு, அதை கொடுக்க போறாரு, இதை கொடுக்க போறாருன்ற மாதிரியான அமைப்புகள்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ஜென்ம குருவாக வரும்போது மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 6ஆம் அதாவது 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கெடுபடியான ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம். ஏன்னா எப்படி சனி பகவான் ஜென்மத்துல வரும்போது 7.5 சனி அப்படின்றது மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான விளக்கங்கள் இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த குருவாகப்பட்டவர் ஜென்ம குருவாக வரும்போது குரு சந்திரன் சேர்க்கை நடக்கும். இந்த குரு சந்திரன் சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு சில ரிலாக்ஸும் அதாவது ரிலீவும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். எப்படி அப்படி ரிலீவ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஜென்ம குருவாக இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரியாக கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகுது. இப்போ உதாரணமாக ஒரு குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதாவது வியாதி, ஏதோ ஒரு ஃபீவர் வருது, இல்லை ஒரு கோல்டோ வருது, ஏதோ ஒரு வருது. நம்ம ஒரு சின்ன ஒரு கசப்பான மருந்து எவ்வளோ துளி தான் கொடுக்குறோம், ஒரு 5 ml அந்த டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் படி நம்ம எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுக்குறோம். அது குடிச்சோடனே அந்த குழந்தையினுடைய அந்த முக பாவனைகளை பார்த்தாலே தெரியும். ரொம்ப கசப்பா இருக்கும், இல்லை ஒரு புளிப்பா இருக்கும், இல்லை எதுவுமே டேஸ்ட் இல்லாம ஒரு மாதிரியா இருக்கும். அதை குடிக்கும் போதே அது குடிக்கணும்ன்ற ஒரு டயத்துக்கு வரும்போதே ஓடுவாங்க
குழந்தைங்க எல்லாரும். அந்த மாதிரியான அந்த ஒரு மருந்தை கொடுத்துதான் அதுக்கு அந்த வியாதிக்கு நிவாரணம் பார்க்கிறோம். இதே மாதிரிதான் இந்த ஜென்ம குரு உங்களுக்கு உண்டான கசப்பான ஒரு அனுபவங்களுக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கு அந்த குரு பகவான் சின்ன ஒரு மருந்து தான் கொடுக்க போறார். அந்த மருந்து உங்களுக்கு கசப்பாக தான் இருக்கும், தொந்தரவுகளை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த குருவாகப்பட்டவர் அதற்குண்டான நிவர்த்தியை தேடி தரப்போறார். இப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு, அந்த கடனால என்ன பண்றதுன்னே தெரியல, அசிங்கப்படுறீங்க, அவமானப்படுறீங்க, வீட்டு வாசல்ல வந்து கத்துறாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல நம்மளால அப்படின்னு இருக்கக்கூடிய டயத்துல இந்த ஜென்ம குரு வரும்போது அதை இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எங்கடா இது, நம்ம இந்த கடன் தொந்தரனால நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிரும் போல இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்கள் இருக்கும்போது அந்த குடும்பமும் பாதிக்கப்படும். இந்த மாதிரி எல்லாம் அந்த சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நீங்க அவமானப்படக்கூடிய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமே ஒழிய குறையாது. அப்படி அதிகரிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, இதற்குண்டான நிவர்த்தியை தேடி செல்லக்கூடிய ஒரு நேரம். சில தெய்வ வழிபாடு, சில ஒரு வேண்டுதல்கள், இந்த மாதிரியான உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை தேடி நகர்ந்து செல்லும் போது அந்த கடனுடைய அளவு ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதை தான் அந்த ஜென்ம குரு செய்ய போறார். உங்களுக்கு தேவையானவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு செய்ய போறார். இப்போ ஏற்கனவே மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய வேலையில அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மே மாசத்துல வேலையை விட்டுருவீங்க. அதுல எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, தடங்கல்களுமே கிடையாது, ஈஸியா போவீங்க. யார் என்ன சொன்னாலும், வீட்டுல மனைவி ஏதோ சொல்றாங்க, கணவன் ஏதோ சொல்றாங்க, அம்மா அப்பா ஏதோ சொல்றாங்க, எதையுமே காதுல போட்டுக்க மாட்டீங்க. நீங்க போவீங்க, போய் ரிசைனேஷன் லெட்டர் எழுதி கொடுப்பீங்க. எனக்கு வேலை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், என்னுடைய திறமை இருக்கு, என்னுடைய நாலேஜ் இருக்கு, இப்படின்ற மாதிரியான உங்களுடைய திறமையை நோக்கி நீங்க நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜென்ம குரு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நகர போறார். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்டுக்குள்ள உங்களுக்கு அடுத்த வேலை மாற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்போ நம்ம இந்த டயத்துல என்ன செய்யணும், இப்ப அசால்ட்டா நம்ம வேலையை விடுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த வேலை பிடிக்கல, நம்மளால செய்ய முடியல அப்படின்ற போது இந்த கையில வேற வேலையை தேடுங்க. தேடிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையை விடுறது உங்களுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல அனுபவத்தை பெற்று தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய கலத்திராதிபதி அடுத்து கர்மாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். அதனால ஏற்கனவே குடும்பத்துல, அதாவது மனைவி கணவன் சம்பந்தமான பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக விவாகரத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கண்டிப்பா நான் பிரிஞ்சிடணும், இந்த இம்சையில இருந்து நம்ம வெளியில வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவான எண்ணத்தை பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து அந்த கர்மாதிபதி தொழில் செய்யணும்ன்ற ஒரு ஆசைகள் அதிகமாக இருக்கும். அதனால சில நஷ்டங்களை அடைவீங்க. அதன் மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொண்டு தொழிலை எப்படி செய்யணும், நேர்த்தியாக எப்படி செய்யணும், எப்படி திறமைகளை கையாளணும், இப்படின்ற மாதிரியாக எல்லாம் அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு திறமைகளை கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அப்போ நாங்க ஏற்கனவே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம், கண்டிப்பா எங்களுக்கு விவாகரத்து வந்துருமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு உறுதியான விவாகரத்து இருக்கு இந்த காலகட்டம். அப்படி உங்களுக்கு விவாகரத்துல இஷ்டம் இல்லை அப்படின்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா சுய ஜாதகம்னு சொல்லும் போது இப்போ கோச்சார நிலவரப்படி குரு பகவான் உங்களை பிரிக்கிறதுக்கு தான் ரொம்ப பிரயத்தனம் பண்ணுவாரே ஒழிய சேர்க்கறதுக்கு பிரயத்தனமே பண்ண மாட்டார். அதனால உங்களுடைய தசா புத்தி ஒரு நல்ல தசா புத்தியா இருக்கு, இங்க கணவன் மனைவி பிரிவு இந்த ஜாதகத்துல கிடையாது அப்படின்ற பட்சத்துல அந்த பிரிவாகப்பட்டது ஒரு வருட காலகட்டத்திற்கு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல இந்த காலகட்டம் என்ன பண்ணணும், பிரிவை தேடி செல்பவர்கள் ஒரு இடத்துல வேற வேலைக்கு சேர்றது, உங்க குடும்பத்தை விட்டு வேற இடத்துல வேலை செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்களாகவே ஒரு பரிகாரம்
மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி பெருமளவு பிரிவை தராது. ஏன்னா குழந்தைகள் இருப்பாங்க சில பேருக்கு, அந்த குழந்தைகள் யாரை நம்பி இருக்கிறது அப்படின்றது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த குழந்தைகளை மையமாக வைத்து நீங்க உங்களுடைய பிரிவை கொஞ்சம் இந்த ஓராண்டு காலகட்டத்திற்கு தள்ளி வச்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டம் தொழில் முறை ரீதியாக பார்த்தோம்னா தொழில் செய்யறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த தொழில் செய்யறவங்கள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழில், அதாவது உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதிகமான பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல ஆன்லைன் மூலமாக யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதாவது ஒரு ஆப் டெவலப் பண்ணி, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி நீங்க இருந்த இடத்துலயே உங்களுடைய தொழிலை ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழில எந்த பாதிப்பும் கிடையாது. நேரடியாக கஸ்டமரை சந்திக்கிறீங்க, நேரடியாக பொதுமக்களை சந்திக்கிறீங்க, நேரடியாக ஒரு கடை வச்சு உங்களுடைய பொருட்களை விற்பனை பண்றீங்க, இல்ல நேரடியாக உங்களுடைய கிளையன்ஸை போய் நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அந்த தொழில்ல கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நல்ல ஒரு 5 வருஷமா வாங்கிட்டு இருந்த சப்ளையர் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுடைய பொருட்களை வாங்க மாட்டேன்னு ரகலை பண்ணுவார். உங்களுடைய பொருட்கள்ல குவாலிட்டி இல்லை, அதே இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், அதே தரமானது தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அவருக்கு இந்த வருடம் மாத்திரம் ஏதோ உங்களுடைய பொருள் பிடிக்காம போயிடும். அந்த அளவிற்கு அந்த வாடிக்கையாளர்களிடம் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. வேலை அலுவலகத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெளிநாட்டு வேலையா இருந்தா தாராளமா ட்ரை பண்ணுங்க. இங்க ஏதாவது வேலை மாற்றம் செய்யணும்னா ஒரு இடத்துல வேலையை வச்சுட்டு இன்னொரு இடத்துல வேலையை விடுறது நல்லது. ஏற்கனவே நான் வேலையை விட்டுட்டேன், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல உறுதியான வேலை வாய்ப்புன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இங்க குரு பயிற்சி காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில இருந்து கொண்டு இவருடைய குருவனுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல விழுது. பூர்வ புண்ணியம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு தடைகளை நீக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவர் ஜென்ம குருவாக இருந்து, நான் தான் சொன்னேன் இல்லையா முதல்லயே, ஒரு கசப்பான மருந்தை கொடுத்து உங்களுக்கு உண்டான நிவர்த்தியை கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். அதனால அந்த கசப்பை கொஞ்சம் அனுபவிச்சுக்கோங்க. அனுபவிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான நிவர்த்தி ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அததான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த குரு பகவானுடைய பார்வை படும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தைனுடைய வளர்ச்சியில எந்த விதமான சந்தோஷமுமே இல்லை. இப்ப திருமணம் செஞ்சிருப்பீங்க, அந்த திருமணத்துல போராடிதான் நீங்க அந்த திருமண வாழ்க்கையவே அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பீங்க. அப்படி போன அந்த திருமணமும் கூட 6 மாசத்துலயே பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்படி எல்லாம் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில அதிகப்படியான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. குழந்தை திருமணமாகி 1 வருடம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு உறுதியான குழந்தை பாக்கிய அமைப்புகள் இந்த வருடம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. சில பேருக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி குழந்தை பாக்கியத்துல தடைகள் இருக்கு, ரொம்ப வருடமா எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, ஒரு 5 வருடம் 6 வருடம் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு குழந்தை தத்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த வருடம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. 7ஆம் இடத்தை பார்க்கிறார், களத்திரத்தை பார்க்கறதுனால திருமண அமைப்புகள் உங்களுக்கு உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம். ஆனா அந்த திருமணத்துல அதிகப்படியான ஆசைகளை வச்சிருக்கிறீங்க. நமக்கு இப்படி அமைஞ்சிடணும், இப்படி இருந்துடணும், இந்த மாதிரியான ஒரு களத்திரம் வரணும், இந்த மாதிரியான ஒரு மனைவி வரணும், நல்ல ஒரு சொத்து சுகமுள்ள ஒரு மனைவி வரணும், நம்மளை வச்சு சீராட்டணும் பாராட்டணும் எப்படின்ற மாதிரியான கனவுலாம் அதிகமா இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. ஏன்னா அவர்கள் வெறும் அந்த பாசத்தை மட்டுமே ஏங்குபவர்கள், அந்த பாசத்திற்காக மட்டுமே ஏங்குபவர்கள், வேற எந்த விதமான ஒரு இதுக்கும் அவங்க ஆசையே பட மாட்டாங்க. அதனால தனக்கு வரக்கூடிய அந்த களத்திரம் இந்த மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்ப்பீங்க.
கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக அமைய போது. சில பேருக்கு தசாபுத்தி மூலமாக சில தேவையில்லாத தொந்தரவுகளும் வரும். ஏன்னா அந்த ஜென்ம குருவாக இருக்கும்போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான சில தடைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது தசாபுத்தியின் மூலமாக தான் சொல்லியிருக்கிறேன். தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்கோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து 9ஆம் வீட்டையே பார்க்கிறார். அந்த பாக்யாதிபதியை பார்க்கும்போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமாக, அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த ப்ரமோஷனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் தேவையில்லையோ அந்த இடத்துல கொண்டு போடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதுல வருமான உயர்வும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியாக 2 இடத்துலயும் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நன்மையும் கொடுக்குறாரு, ப்ரமோஷனும் கொடுக்குறாரு, அதே சமயம் நம்மளுக்கு தேவையில்லாத இடத்தையும் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம், நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேர்ல தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த மிதுன ராசியில பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிருகஷீரிடம், அடுத்து திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கிறீங்க. இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுனால சில ஏமாற்றங்கள் இந்த காலகட்டம் இருக்கு. கடன் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ரொம்ப அதிகமான ஒரு கடன்களை வாங்குனீங்கன்னா எப்போ அந்த கடனை வாங்குறீங்களோ வேலையை விட்டுருவீங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு திருமண அமைப்புகள்ல சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த திருமண அமைப்புகள்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல சில தொந்தரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் தொழில்ல ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் அந்த தொழில்ல வேற விதமான ஒரு சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம். பார்ட்னர்ஷிப்பே பண்றீங்கன்னா பார்ட்னர்ஸை நம்பி நீங்க சில விஷயத்த அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருவீங்க. அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே எப்போ தெரிய வரும், உங்களுக்கு 1 வருடம் கழிச்சுதான் தெரியும். அதனால நம்ம ஐயோ நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட ஏமாந்துட்டோமே அப்படின்னு நீங்க அந்த நேரத்துல ஒரு தலையை பிடிச்சிட்டு நிக்கிறதுக்கு இப்பவுமே கொஞ்சம் விழிப்போட அந்த தொழில இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.